லஞ்சம் பெற்றுக்கொண்டு பணி வழங்கியதாக திமுக அரசு மீது எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளை முறையாக விசாரிக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. அதேவேளையில் இந்த குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை என நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு மறுத்துள்ளார். தமிழ்நாடு அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு 2538 அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்களை நியமிப்பதற்கான ஆள் தேர்வில் பெருமளவில் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாகவும் ஒவ்வொரு பணிக்கும் ரூபாய் 35 லட்சம் வரை கையூட்டு பெறப்பட்டிருப்பதற்கான ஆதாரங்கள் சிக்கியிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தும்படி தமிழக காவல்துறைக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியிருப்பதாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து அரசியல் கட்சிகள் திமுக அரசின் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றன. இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி K. பழனிசாமி, தமிழக காவல்துறை பொறுப்பு DGP இந்த ஊழலில் யாரையும் காப்பாற்ற முயற்சிக்காமல் நடுநிலையோடு முதல் தகவல் அறிக்கையை உடனடியாக லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்புத்துறை மூலம் பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். அரசு பணி என்பது பல்வேறு இளைஞர்களின் கனவு. அந்த கனவை நனவாக்க இரவு பகல் பாராமல் போராடிக் கொண்டிருக்கும் அவர்களின் உழைப்பை தங்களின் கமிஷன் கொள்கைக்காக சிதைக்கும் திமுக அரசுக்கு ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று விமர்சித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் ட்விட்டர் பதிவில் தங்கள் சொந்த பாக்கெட்டுகளை நிரப்ப ஒரு காலி பணியிடத்திற்கு ரூபாய் 35 லட்சம் வரை பணம் பெற்றுக்கொண்டு தகுதியற்ற நபர்களை பணியமர்த்தி பல்லாயிரக்கணக்கான திறமையான இளைஞர்களின் வேலை வாய்ப்பை பறித்துள்ளது திராவிட மாடல் அரசு என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். காற்றில் தொடங்கி கழிவறை வரை ஊழல் செய்து தமிழகத்தின் கஜானாவை காலி செய்தது போதாதென்று தற்போது நேர்மையான தமிழக இளைஞர்களின் எதிர்காலத்தை சூன்யமாக்கி வரும் திமுக அரசின் ஊழல் மோகத்தை அடக்க CBI விசாரணை வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறுகையில், கையூட்டின் மூலம் வசூலிக்கப்பட்ட பணம் ஹவாலா முறையில் பல இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இதில் பல முக்கிய அரசியல்வாதிகளும் உயரதிகாரிகளும் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கும் அமலாக்கத்துறை இதற்கு மூளையாக செயல்பட்டவர்களின் விவரங்கள், ஊழல் எவ்வாறு செய்யப்பட்டது என்பது தொடர்பான விவரங்கள் அடங்கிய 232 பக்க ஆவணங்களையும் காவல்துறைக்கு அனுப்பியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமனங்களில் நடைபெற்றுள்ள ஊழல்கள் தொடர்பாக அமலாக்கத்துறை அனுப்பியுள்ள ஆதாரங்களின் அடிப்படையில் தமிழக காவல்துறை உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இதில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும். இந்த வழக்கை தமிழக காவல்துறை விசாரித்தால் நியாயம் கிடைக்காது என்பதால் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த பின்னர் தமிழகத்தை அதிர வைக்கும் இந்த பணி நியமன ஊழல் வழக்கை CBI விசாரணைக்கு அரசு மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்துள்ள நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்வுகளில் மட்டும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அலுவலர்கள் தலையிட்டதால் தவறுகள் நிகழ்ந்துள்ளன என்ற கூற்று நகைப்புக்குரியதாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். 2 லட்சம் தேர்வர்கள் விண்ணப்பித்து 1 லட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பதாரர்கள் தேர்வு எழுதி ஒளிவு மறைவற்ற முறையில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு இறுதியாக 2538 பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டு சிறப்பாக பணிபுரிந்து வரும் நிலையில் இவ்வாறு களங்கம் கற்பிக்கும் முயற்சி எக்காலத்திலும் வெற்றி பெறாது. அரசியல் நோக்கத்தோடு மேற்கொள்ளப்படும் இதுபோன்ற நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிப்பதோடு அவற்றை முறியடிக்க தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மேற்கொள்ளும் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அமைச்சர் KN நேரு கூறியிருக்கிறார்.